எல்லாருக்கும் வணக்கங்க. மார்ச் மாத பலன்கள் மேச ராசியிலிருந்து மீன ராசி வரை வேதகால முறையில் துல்லியமாக ஆதாரபூர்வமாக நம்ம பார்த்தோம் தனித்தனியாக. இந்த பதிவில் நம்ம பார்க்கக்கூடியது மார்ச் மாதத்தில் ரொம்ப பிரதானமாக இந்த பிரபஞ்சம் 2 ராசி நண்பர்களுக்கு மிகப்பெரிய மாற்றங்களை தரப்போகுதுங்க. அதை பற்றி தான் முழுமையாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாகவே எல்லா மாதத்துலேயும் ஒரு சிறப்பு பதிவு ஒன்று நான் தருவேனுங்க. 3 ராசி அல்லது 4 ராசியில் ஒரு நேரத்தில் 5 ராசிக்கு கூட ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குதுங்க அப்படின்ற மாதிரி கொடுப்பேன். இந்த மாதத்தில் 2 ராசிக்கு மட்டும் நல்லா இருக்குன்னு சொல்கிறத விட ரொம்ப 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 நல்லா இருக்கு. மீண்டும் இந்த மாதிரி ஒரு பிராப்தம் அவங்களுக்கு வர்றதுக்கு 30 வருஷம் ஆகும். அப்படி என்ன சார் அவ்வளோ நல்ல விதமாக இருக்கா அப்படின்னா, ஃபஸ்ட்டு சிம்ம ராசி, 2வது விருச்சிக ராசி. ஃபஸ்ட்டு சிம்ம ராசி அப்படின்னா, சிம்ம ராசியாதிபதி சூரிய பகவான் சிம்ம ராசிக்கு 7வது பாவகத்தில் புரட்டாதி நட்சத்திரத்தில் வரக்கூடிய காலகட்டம் 7 நாள் பிரமாதமாக இருக்கும். 7 நாள் அப்படின்றத விட 3 பாதம் இல்லைங்களா, கிட்டத்தட்ட 9 நாள். மார்ச் மாதம் 5ஆம் தேதியிலிருந்தே மார்ச் மாதம் 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13 ஏன்னா 14ஆம் தேதி மாறிடுவார். கிட்டத்தட்ட ஒரு 9 நாள் காலகட்டம் சிம்மராசி நண்பர்களுக்கு மிகப்பெரிய மாற்றங்கள், உழைப்புக்கு தகுந்த உயர்வு, வாழ்க்கைக்கேற்ற வளர்ச்சி, படித்த படிப்புக்குண்டான உத்தியோகம். ஒரு சிலருக்கு அரசாங்க உத்தியோகம் எனக்கு கண்டிப்பாக வேணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்கும், அதுக்கான ஒரு முயற்சிகள் செய்வாங்க. ஒரு சிலர் அயல் நாட்டுக்கு போகணும், வெளிநாட்டுக்கு போகணுன்ற ஆசை இருக்கும். ஒரு சிலருக்கு சுய தொழில் செய்யணுன்ற எண்ணங்கள் இருக்கும். 5ஆம் தேதியிலிருந்து மார்ச் மாதம் 5ஆம் தேதியிலிருந்து மார்ச் மாதம் சரியாக நமக்கு 14ஆம் தேதி வரைக்கும் பிரமாதமான நேரம். இதுக்கு ஆதாரம் இன்னொன்று நான் கொடுக்குறேனுங்க. எந்த ராசிக்குமே இல்லாத ஒரு பிராப்தம் சிம்ம ராசிக்கு உண்டு. அப்படி என்ன சார் பிராப்தம் கேட்டிங்கன்னா, ராசிநாதன் சூரியன். அப்போ அந்த சூரிய பகவான் தனகாரகன் சொல்லக்கூடிய குரு பகவானுடைய சாரத்தில் இருந்து உங்கள் ராசியை பார்க்கக்கூடிய அற்புதமான தருணம் இந்த 9 நாள். இது ஒரு புறம் இருக்கட்டும். 10வது பாவகன் சொல்லக்கூடிய அந்த தொழில் ஸ்தானத்தில் குரு பகவான், தொழில் ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் சுக்கிரன் குரு பகவானுடைய ஆதிக்கத்துக்கு போயிட்டு குரு பகவானுடைய சாரத்துக்கு வந்து குரு பகவானும் சுக்கிர பகவானும் 2 பேருமே சேர்ந்து உங்களுடைய ராசிக்கு 2வது பாவகன் சொல்லக்கூடிய அந்த தனஸ்தானத்தை பார்ப்பாங்க. தனஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய புதனுக்கும் குரு தான் வீடு கொடுத்துருப்பாரு. இது ஒரு ஆதாரம். இதில் இன்னொரு விஷயம் இருக்குதுங்க. சுபஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் செவ்வாய். சுபஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் இதுக்கு முன்னுக்கு சிம்ம ராசிக்கு 12வது பாவகத்தில் நீச்சம் அடைஞ்சி வக்ரம் பெற்றிருந்தார். இதனால் கணவன் மனைவிக்குள்ளார கருத்து வேறுபாடு, வண்டி வாகனம் இருந்தால் விற்கிறது, அடமானம் வைக்கிறது, வீடு வாசல் கொண்டு போய் அடமானம் வைக்கிறது, பார்த்த இடத்துல காசு பணமாக இருந்தது போய் எந்த பக்கம் 10 ரூபாய் இருக்குதுன்னு தேடுற காலத்தில் நான் இருக்கிறேனுங்க. பல விதமான சங்கடங்கள், ஏன் வருஷ கணக்காக வேலை செய்துக்கிட்டு இருந்திருப்போம், அந்த நிறுவனத்திலிருந்து அந்த வேலையிலிருந்து நீக்கப்பட்டிருப்போம், இந்த சங்கடங்களெல்லாம் நடந்திருக்கும். அப்போ இந்த சுபஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் 12வது பாவகத்திலிருந்து 11வது பாவகன் சொல்லக்கூடிய லாபஸ்தானத்துக்கு புனர்பூச நட்சத்திரம் சொல்லக்கூடிய ஸ்ரீராமர் அவதரித்த நட்சத்திரம், புனர்பூச நட்சத்திரமும் குருவுடைய நட்சத்திரம் தான். அப்போ குருவுடைய நட்சத்திரத்தில் 11வது பாவகம் லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சுபஸ்தானாதிபதி 4வது பார்வையாக உங்கள் ராசிக்கு 2வது பாவகத்தை பார்க்குறார். அப்போ தனஸ்தானத்தை பார்க்கக்கூடிய கிரகங்கள் என்னன்னா, செவ்வாவுடைய பார்வை, குருவுடைய பார்வை, சூரியனுடைய பார்வை 14ஆம் தேதிக்கு மேலே சூரியனுடைய பார்வை, ராசிநாதனுடைய பார்வை படும், சுக்கிரனுடைய பார்வை, ராகு பார்வை, புதன் பார்வை. அப்போ எப்பேற்பட்ட நேரம் பார்த்துக்கோங்க. சிம்மராசியில் பிறந்த ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி
இந்த பிரபஞ்சம் எல்லாருக்கும் எல்லா நேரத்துலையும் சாதகமான பலனே தராது. நம்மக்கிட்ட 1000 திறமை இருந்தாலும் அந்த திறமையை வெளிப்படுத்துறதுக்கான ஒரு தருணம் வேணும் இல்லையா? நமக்கான ஸ்டேஜ் கிடைச்சாதானே நம்மக்கிட்ட என்ன திறமை இருக்குது அப்படின்னு நம்ம வெளிக்காட்ட முடியும். அது கலைத்துறையில் இருக்கிறவங்களிருந்து, அரசியல் துறையில் இருக்கிறவங்களிருந்து, ஜோதிட துறையில் இருக்கிறவங்க, எல்லா துறையிலும் எந்த வேலையாக இருந்தாலும் சரி, ஒரு வேலையில் நம்ம இருக்கிறோம்னா நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய அந்த திறமையை வெளிக்காட்டுறதுக்கு உண்டான ஒரு சந்தர்ப்பம் இந்த பிரபஞ்சம் கொடுக்கணும் இல்லையா? நான் படித்தேன், எனக்கு வேலை வந்துருச்சு, படித்தவங்களுக்கு எல்லாத்துக்கும் வேலை வந்துடுறது இல்லை. நான் உழைக்கிறேன், எனக்கு உயர்வு வந்துருச்சு, உழைக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்கும் உயர்வு வந்துடுறது இல்லை. அப்போ எல்லாத்துக்கும் ஒரு நேரம் வேணும் இல்லையா? அந்த மாதிரி நேரம்தான் இந்த சிம்மராசி நண்பர்களுக்கு இந்த மார்ச் மாதம் பயன்படுத்திக்கோங்க. நேரம் நல்லா இருக்குன்னு சொல்கிறீங்க, நேரம் நல்லா இருந்தால் இந்த பிரபஞ்ச சக்தி இருந்தால் அது கொண்டு போய் நான் மேலே வைக்கிட்டோம். இந்த பிரபஞ்சம் ஒருத்தருக்கு பாதை தான் காட்டுமே தவிர கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகாது. இது கண்டிப்பாக உணர்ந்துடுங்க. நமக்கான நேர காலங்கள் இதுதான் அப்படின்னு தெரிஞ்சு அந்த நேரத்தில் நம்ம மல்லு கட்டி போனால் தான் போக வேண்டிய இடத்துக்கு போய் சேர முடியும். அதை விட்டுவிட்டு நேரத்தை மட்டும் நம்பிக்கிட்டு இருந்தோம்னா 10 பைசா பிரயோஜனம் இல்லாமல் போயிடுவோம். நேரம் எதுக்கு பார்க்குறோம்னா, இந்த நேரத்தில் இந்த செயல் செஞ்சால் சரியாக இருக்குமா, அதுக்கு தான் பார்க்கணும். சரியா? தயவு செய்து இந்த நேர காலத்தில் நீங்கள் செயல்படுங்க. இன்றைக்கி நீங்கள் போடக்கூடிய விதை தான், இன்றைக்கி நீங்கள் அதாவது விதைக்கக்கூடிய விதை தான், போடக்கூடிய உழைப்பு தான் ஒரு காலகட்டத்தில் மிகப்பெரிய இடத்துல 10 பேர் பொறாமப்படுற இடத்துல நீங்கள் இருப்பீங்க. 10 பேர் உங்களை பார்த்து பொறாமப்படுற இடத்துல நீங்கள் இருப்பீங்க. அதே 10 பேர் வசந்து பார்க்குற இடத்துல நீங்கள் இருப்பீங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க, பிரமாதமான நேரம் இந்த நேரம். பொதுவாகவே என்னுடைய பதிவுகள் எந்த பதிவு பார்த்தாலும் ஆதாரம் இல்லாமல் நான் சொல்ல மாட்டேனுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் மாட்டுக்கு பல்லு முக்கியம்னா மனுஷனுக்கு சொல்லு முக்கியம்னு சொல்லுவோம். அந்த இது எனக்கு அப்படியே இருக்குது. எனக்கு யாராவது எனக்கு ஃபோன் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த காலர் டோன்லேயே தெரிஞ்சுக்குவீங்க நான் எப்படி எந்த மாதிரின்றது. அந்த காலர் டோன்லேயே நீங்கள் தெரிஞ்சுக்கிடுவீங்க. இந்த நேரம் பிரமாதமான நேரம், தயவு செய்து பயன்படுத்திக்கோங்க. சரி, அடுத்தது நம்ம விருச்சிக ராசிக்கு வந்துடலாம். விருச்சிக ராசிக்கு அப்படி என்ன சார் நேரம்? விருச்சிக ராசிக்கு 8வது பாவகத்தில் விருச்சிக ராசியாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் மறைவு ஸ்தானத்தில் இருக்கிறாரு. அப்படி என்ன சார் நல்லது நடந்துட்டு போகுது அப்படின்னா, யாருக்குமே நடக்காத நல்லது விருச்சிக ராசிக்காரங்களுக்கு நடக்க போகுது மார்ச் மாதத்தில். ஃபஸ்ட்டு தொழில் ஸ்தானாதிபதி, தொழில் காரகன். தொழில் ஸ்தானாதிபதி யாருன்னு கேட்டிங்கன்னா, நான் இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு பிராத்தம் இருக்குது. விருச்சிக ராசிக்காரங்களுக்கு உண்டான பிராத்தம் என்னன்னா, விருச்சிக ராசிக்காரங்களுக்கு தவிர வேறு யாருக்குமே அந்த மாதிரி பிராத்தம் இல்லை. அப்படி என்ன சார் பிராத்தம் கேட்டிங்கன்னா, சூரியன் தொழில் ஸ்தானாதிபதி. அதாவது நம்மளுடைய ராசிக்கும் சரி, விருச்சிக ராசிக்கும் சரி, அல்லது விருச்சிக லக்னத்துக்கும் சரி, 10வது பாத்தியம், 10வது பாவகம், 10வது கட்டம் அல்லது 10வது ஸ்தானம், இதெல்லாம் ஒன்று தான். ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க. திருநெல்வேலி பக்கம் பார்த்திங்கன்னா பாத்தியன்னு சொல்லுவாங்க, ஒரு பக்கம் 10வது ஸ்தானம்னு சொல்லுவாங்க. ஒன்று தான் எல்லாம். அப்போது அந்த தொழில் ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடியது விருச்சிக ராசிக்காரங்களுக்கு மட்டும்தான் சூரியன். தொழில் ஸ்தானாதிபதி 4வது பாவகம் சுபஸ்தானத்தில் குரு பகவானுடைய சாரம், தனஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய தனஸ்தானாதிபதினு சொல்கிறோம். யாரை சொல்கிறோம்னா, நம்ம ராசிக்கு 2வது இடத்த சொல்லுவோம் தனஸ்தானாதிபதி, நம்ம லக்னத்துக்கு 2வது இடத்துக்காரங்களை சொல்லுவோம். ஆனால் தனகாரகன்னா குரு மட்டுமே. இந்த தொழில் ஸ்தானாதிபதி உங்கள் ராசிக்கு 4வது பாவகத்தில் தொழில் காரகன் சொல்லக்கூடிய சனி பகவானோட சேர்ந்து, சனி பகவானும் சூரிய பகவானும் 2 பேருமே குருவுடைய நட்சத்திரத்தில் இருந்து உங்களுடைய ராசிக்கு 10வது பாவகன் சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்தை பார்ப்பாங்க. எப்பேற்பட்ட நேரம்னு பார்த்துக்கோங்க. அப்போது உங்கள் ராசியாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாவும் குருவுடைய நட்சத்திரம், குருவுடைய பார்வை உங்கள் ராசி மேலே படுது. உங்கள் ராசிநாதனுடைய பார்வை, செவ்வாவுடைய பார்வை உங்கள் ராசிக்கு 2வது பாவகத்தில் படுது. குருவும் செவ்வாவும் பார்வை பரிவர்த்தனை. சூப்பர் நேரம் இது. குருவுடைய வீட்டை செவ்வாய் பார்ப்பார், செவ்வாவுடைய வீட்டை குரு பார்ப்பார்.
நீங்கள் வீடியோ பார்க்குறவங்க யார் எங்கே பார்த்தா எனக்கு என்னய்யா, எனக்கு நல்லது நடக்குமா நடக்காதா அதை சொல்லு, நல்லது நடக்கும் தான் இந்த எடுத்துக்காட்டு, இந்த ஆதாரம் உங்களுக்கு கொடுக்குறேன். ஒரு பரிவர்த்தனை குருவும் செவ்வாவும். அதுபோக செவ்வாய் குருவுடைய நட்சத்திரத்தில் இருந்து பார்க்குறார், பிரமாதமான நேரம். அடுத்தது தொழில் காரகன் சனி குருவுடைய நட்சத்திரத்தில் இருந்து உங்கள் ராசியை பார்க்குறார். உங்கள் ராசியை பார்க்கக்கூடிய தருணத்தில் தொழில்காரகனும் தனகாரகனும் இருவருமே உங்கள் ராசியை பார்க்கக்கூடிய தருணத்தில் உங்கள் ராசிநாதன் செவ்வாய் குருவுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறது சிறப்பு. உங்கள் ராசிக்கு 10வது பாவகத்துக்கு அதிபதி சூரியனுக்கும் குரு பகவான் நட்சத்திரம் கொடுக்கறது சிறப்பு. சூரியன் 10வது பாவகம் தொழில் ஸ்தானத்தை பார்க்கறது தான் சிறப்பு. இதனால் சுய தொழில் செய்யணும்னு நினைக்கிறீங்களா, தாராளமாக செஞ்சுக்குவாங்க, பிரமாதமாக செய்யுங்க. 1 ரூபாய்க்கு போடக்கூடிய உழைப்பு, 10 ரூபாய்க்கு போடக்கூடிய உழைப்பு, 10,000 ரூபாய்க்கு போடக்கூடிய உழைப்பு என்ன ஒன்று தான். எந்த வேலை செய்கிறோன்றது தான் முக்கியம், சரிங்களா? அதாவது 100 ரூபாய்க்கு எந்த அளவுக்கு நீங்கள் உழைப்பு போடுறீங்களோ அதே தான் 10,000 ரூபாய்க்கு. எந்த இடத்துல அந்த வேலை செய்கிறோம், எந்த வேலை செய்கிறோம் அதுதான் முக்கியம். எண்ணங்களும் செயல்களும் சிந்தனைகளும் அதிகமாக வச்சுக்கோங்க, பெருசாக வச்சுக்கோங்க, சரியா? இந்த நேரமானது நீங்கள் செய்யக்கூடிய செயல் எதிர்காலத்தில் பிரமாதமான இடத்துல இருப்பீங்க. உங்கள் வம்சத்திலேயே யாரும் வாழாத இடத்துல, வம்சத்திலேயே யாரும் வாழாத வாழ்க்கை வாழக்கூடிய இடத்துல இருப்பீங்க. அதுபோக நான் வருஷக்கணக்காக நான் சுய தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் சார், இந்த தொழிலை விட்டுட்டு வேறு தொழில் செஞ்சுக்கலாமா? இதுக்கு முன்னாடி நமக்கு நேர காலங்கள் பாதகமாக இருந்தது, சங்கடப்பட்டீங்க. பழக்கப்பட்ட குதிரையில் பயணிக்காமல் பழக்கப்படாத குதிரையில் போய் பயணிக்கிறது சாத்தியம் இல்லை. இருக்கிற தொழில் அதிகப்படுத்துங்க. இல்லை உங்களுடைய ஜாதகத்தை இந்த நேரத்தில் பாருங்கள், உங்களுக்கான தொழில் என்னன்றது தேடி பிடிச்சி அதை செய்யுங்க. வெளியூர் வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகள், குடுக்கல் வாங்கல் இருக்கிற பிரச்சனைகள் சரியாகிறது, அதை விட முக்கியமான சமாச்சாரம் புத்திர பாக்கியம். இந்த மாதிரியான நல்ல விஷயங்கள் எல்லாமே இந்த விருச்சிக ராசியில் பிறந்த நண்பர்களுக்கு இந்த மாதத்தில் நடக்கும். மார்ச் மாதம் 7ஆம் தேதியிலிருந்து நடக்கும். மார்ச் 7லிருந்து மார்ச் 30, 31 வரைக்குமே சூப்பராக இருக்குது டைம். அதாவதுங்க, பட்டம் பார்த்து பயிர் செய்யணும் அப்படின்னு சொல்லுவாங்க பெரியவங்க. இது விதைகளுக்கு மட்டும் கிடையாது, மனுஷனுக்கும் கூட. நம்மக்கிட்ட ஒரு நிலம் இருக்குன்னா நம்ம சௌரியத்துக்கு எந்த நேரத்தில் எந்த விதை வேணும்னாலும் விதைச்சிக்கலாம், அது நம்ம சௌரியம், யாரும் வந்து கேட்க போகிறது இல்லை. ஆனால் விதைச்ச விதை எல்லாமே விளையணும், வீடு வந்து சேரணும்னா பட்டம் பார்க்கணும். எல்லா நேரத்துலையும் எது வேணாலும் நம்ம விதைச்சிக்கலாம்னா விதைச்ச விதை எல்லாமே முளைஞ்சிடும், விளைஞ்சது வீடு வந்து சேராது, பார்த்துக்கோங்க. அதுதான் சொல்கிறேன். இந்த நேரத்தில் இந்த செயல் செஞ்சால் நல்லா இருக்குமா, செய்யுங்க, பிரமாதமாக இருக்கும். விருச்சிக ராசி நண்பர்களுக்கு ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா விடியல் பிறக்கக்கூடிய தருணம் இதுதான். இன்னும் நான் ஓப்பனாக சொல்லணும்னா நீங்கள் உருப்படுறதுக்கு உண்டான நேரம் இது தானுங்க. இந்த நேரத்தில் நீங்கள் வாழாத வாழ்க்கை மீண்டும் இந்த மாதிரி ஒரு அமைப்பு வர்றதுக்கு 30 வருஷம் ஆகணும், பார்த்துக்கோங்க. தனகாரகனும் தொழில்காரகனும் இருவரும் உங்களை பார்க்கக்கூடிய தருணத்தில் தொழில்காரகன் சொல்லக்கூடிய சனி தொழில் ஸ்தானாதிபதியோடு சேர்ந்திருக்கிற தருணத்தில் தொழில் ஸ்தானாதிபதிக்கும் தொழில்காரகனுக்கும் குரு பகவான் சாரம் கொடுத்துருக்கிற தருணத்தில் குரு பகவானுடைய பார்வைப்படக்கூடிய தருணத்தில் சாதிக்கலைன்னா எங்கிட்டு போய் நம்ம சம்பாதிக்கிறது, எங்கிட்டு போய் நம்ம சாதிக்கிறது இல்லையா? அதனால் நீங்கள் கலைத்துறையில் இருந்தாலும் சரி, அரசியல் துறையில் இருந்தாலும் சரி, மருத்துவத்துறையில் இருந்தாலும் சரி, எந்த தொழில் செய்கிறவங்களாக இருந்தாலும், விருச்சிக ராசியில் பிறந்த ஆணாக இருந்தாலும் சரி அல்லது பெண்ணாக இருந்தாலும் சரி, இது உங்களுக்கான நேரம். கெட்டியாக பிடிச்சிக்கோங்க. உங்களால் முடிஞ்ச அளவுக்கு உழைப்பு போடுங்க. இந்த 1 மாதத்துக்கு டயர்டாக இருக்குது, தூக்கம் வருது, இதெல்லாம் யாரை கட்டி வச்சுருங்க. இந்த 1 மாதத்துக்கு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு உழைப்பு போடுங்க. உங்களால் முடியாதுன்னா யாராலையும் முடியாது. நம்மளால் முடியாததெல்லாம் யாரோ எங்கேயோ செஞ்சுட்டு தானே இருக்காங்க. சாதிச்சு உட்காந்து இருக்கிறாங்களே, அவங்களுக்கு மட்டும் 2 கிலோ 3 கிலோ மூளையாக இருக்குது. இல்லை, எண்ணமும் சிந்தனை மட்டும்தானுங்க. கூட நம்ம டைம், கிரகநிலைகள் சாதகமாக இருக்குது. இந்த பிரபஞ்சம் உங்களை முன்னுக்கு தள்ளுறதுக்கு ரெடியாக இருக்குது. இந்த பிரபஞ்சம் உங்களை வசதி விடுறதுக்கு, உயர்த்தி விடுறதுக்கு ரெடியாக இருக்குது. உயரணுமா உயர வேண்டாமான்னு நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. இது சிம்ம ராசிக்காரங்களுக்கும் பொருந்தும், விருச்சிக ராசிக்காரங்களுக்கும் பொருந்தும். வாழ்க்கையில் உயரணும் அப்படின்னு நினச்சா இந்த நேரத்தை பயன்படுத்திக்கோங்க.
சம்பாதிச்சா மட்டும் போதும்னா அது உங்களுடைய விருப்பம். சம்பாதிக்கிறதுன்றதை எல்லாரும் செய்கிறது. நான் சம்பாதிக்க வரல, சாதிக்க வந்திருக்கேன். சம்பாதிக்கிறதுக்கும் சாதிக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குதுங்க. சாதித்தவங்கள தான் இந்த பிரபஞ்சம், இந்த உலகம் ஞாபகம் வச்சுக்குமே தவிர சம்பாதிக்கிறது எல்லாரும் செய்கிறது தான். சாதிக்கணுன்ற எண்ணம் மட்டும் இருந்தால் இந்த நேரத்தை பயன்படுத்திக்கோங்க. நெசமாக சொல்கிறேனுங்க, நான் மட்டும் சிம்ம ராசியிலையோ விருச்சிக ராசியிலையோ பிறந்திருந்தா, சாமி சத்தியமாக சொல்கிறேன், ஒரு நாளைக்கு 10 வீடியோ போட்டுக்குவேன். ஏன்னா அந்தளவுக்கு பிரமாதமாக இருக்குது. இந்த விருச்சிக ராசிக்கும் சரி, சிம்ம ராசிக்கும் சரி, பிரமாதமாக இருக்குது. நேர காலங்கள் பயன்படுத்திக்கோங்க. எந்த மாதத்துலேயும் எந்த ராசிக்கும் நான் இந்தளவுக்கு மிகைப்படுத்தி சொன்னது இல்லைங்க. நெசமாக உடம்பு சிலுக்குதுங்க. இந்த வார்த்தை இதெல்லாம் சொல்லும்போது உடம்பு சிலுக்குது. அந்தளவுக்கு பிரமாதமான டைம். பயன்படுத்திக்கோங்க. மீண்டும் இந்த சந்தர்ப்பம் வராது. இல்லை நான் சொல்கிறது பொய் அப்படின்னா நீங்கள் எந்த ஜோசிகாரர்கிட்ட வேணும்னாலும் இந்த பதிவை நீங்கள் போட்டு காட்டுங்க. அவர் ஒரு வார்த்தை சொல்லிட்டா கூட நீங்கள் என்னை சட்டையை பிடிச்சி கேள்வி கேட்ட மாதிரி நான் நினச்சிக்கிறேன். இந்த பையன் சொல்கிறது தப்பு, ஏதாவது பொய் சொல்கிறான், புழுகுறான், ஒரு வார்த்தை ஒருத்தர் தப்பாக சொன்னால் கூட நீங்கள் என்ன சொன்னால் நான் கேட்டுக்கிறேனுங்க. பிரமாதமான நேரம், பயன்படுத்திக்கோங்க. நிச்சயமாக சொல்கிறேன், இந்த பதிவு சிம்மராசிக்காரங்களுக்கும் விருச்சிக ராசிக்காரங்களுக்கும் மிகப்பெரிய ஒரு எப்படி சொல்கிறதுனா ஒரு பிரார்த்தமாக இருக்கும். இந்த ஒரு பதிவு நிச்சயமாக சொல்கிறேனுங்க, உண்மையிலேயே உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். சரியா? இந்த பதிவு பற்றி உண்டான கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.